ஹாய் காய்ஸ், வாழ்க வளமுடன். நான் உங்கள் அன்னை டெய்லர். என்கிட்ட வந்து ஒரு சில பேபிஸ்லாம் கேட்டிருக்கிறாங்க. எனக்கு வந்து வெளியில் போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை, ஆனால் என்கிட்ட மிஷின் இருக்குது, தச்சு நானே ப்ளவுஸ் போட்டுக்கணுங்கிற ஆர்வமும் இருக்குது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக தான். அதுக்காக அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக மட்டும் இல்லை, யார் வேணாலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 15 நாள் வச்சுக்குவோம், அதாவது ஒரு 2 வாரம், ஓரிரு நாள் முன்ன பின்ன கூட ஆகலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களால் தனக்கான ப்ளவுஸை தானே தச்சு போட்டுக்க முடியும். இதில் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்கிறேன். தினம் ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் பயிற்சி எடுத்துக்கணும். நம்ம வந்து தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே அழகாக செய்ய முடியும். டெய்லரிங் பொதுவாகவே ரொம்ப அழகான விஷயம், சரிங்களா? சரி, தனக்குத்தானே தான் ப்ளவுஸ் தைக்கணுமா அப்படின்னு கேட்டாக்கா, அதுதான் வந்து சரின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து அப்போ தான் நமக்கு வந்து புரியும். நம்ம ப்ளவுஸ் போட்டிருக்கிறப்ப அது எங்கேயாச்சும் நமக்கு இறுக்கி பிடிக்குதா, அல்லது சரியான இடத்துல அந்த கட்டிங்லாம் பொருந்தி இருக்குதா அப்படிங்கிறதையெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக தான் நான் தனக்கு அப்படின்னு சொல்கிறது. சரி, என்கிட்ட அளவு ப்ளவுஸ்லாம் இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அப்படின்னா வேணால் நீங்கள் உங்கள் வீட்டில் வேறு யார்கிட்டையாச்சும் ப்ளவுஸ் வாங்கி தைங்க, சரிங்களா? இன்றைக்கி நாள் பாடம் என்ன அப்படின்னு பார்ப்போமா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பாடம் தான். ஆனால் வந்து இதையும் தெரிஞ்சுக்குவோம். அதாவது நான் வந்து புதுசாக தைக்க போகிறேன், எனக்கு வந்து கோடு, அதாவது தையல் கோடு நேராக வரணுன்னா என்ன செய்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதையும் நீங்கள் ஒரு 2 நாள் பயிற்சி எடுத்துங்க. அதாவது நம்ம தையல் மிஷினில் நூல்லாம் கோக்க தேவையில்லை, ஊசி மட்டும் கோத்திருந்தால் போதும். ஒரு ரூல்டு பேப்பர் ஒன்று எடுத்துக்கணும், அதாவது கோடு போட்ட பேப்பரு. அந்த கோட்டு மேலே அந்த ஊசி வந்து ஸ்டிச்சிங் இறங்குறாப்பில் நிறுத்தி நிதானமாக தைங்க. தையல் அப்படின்னாலே நிறுத்தி நிதானமாக அழகாக பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். அதே மாதிரி ஒரு 2-3 நாள் நீங்கள் பயிற்சி எடுத்துங்க. அப்போ கூட எனக்கு நேராக வரலை அப்படின்னாலாம் பயப்பட தேவையில்லை. திரும்ப திரும்ப நம்ம தைக்கிறப்போ நமக்கு அழகாக வந்துடும், சரிங்களா? சரி, இப்போது நம்ம பேப்பரில் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போது இங்கே ஒரு ஒயிட் ஷீட்டில் நான் வந்து கோடு போட்டு வச்சுருக்கிறேன். கோடு நம்மளாவும் போட்டுக்கலாம், அல்லது ஒரு ரூல்டு பேப்பர் எடுத்துக்கிட்டாலும் சரி. சரியாக இந்த கோட்டு மேலேயே ஊசி வந்து குத்தி குத்தி இறங்குற மாதிரி நாம் தைக்கணும். அதுக்கு பக்கத்தில் ஒரு கோடு வர்றது வந்து அந்த பல்லோடைய அச்சு. ஓகே காய்ஸ், அதாவது இன்றைக்கி வந்து இந்த விஷயந்தான் நம்ம பார்த்தோம். இதை நீங்கள் பயிற்சி எடுங்க. நாளைக்கு வேறு ஒரு விஷயத்தோடு வரேன். தொடர்ந்து வீடியோ பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கான ப்ளவுஸை அழகாக தைச்சி போட்டுக்க முடியும். வணக்கம்.